எப்பா பிக் பாஸ் டீம் உங்களோட கிரியேட்டிவிட்டி மட்டும் மாறவே மாட்டாங்களா? இப்படித்தானே எந்த காலத்துக்கும். ஏன்னா போன சீசன்ல இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க் வச்சாங்க. கால்ல பொம்மையை கட்டிக்கிட்டு பயங்கரமா கையில ஒரு இன்னொரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒண்ணு கொடுத்து சுத்தி முத்தி அடிப்பாங்கல்ல. கால்ல அந்த பொம்மையை கட்டிக்கிட்டு அந்த சவுண்ட் கேட்காம அமைதியா போகணும்ல. அந்த ஒரு கேம் சோசியல் மீடியால எல்லாம் நிறைய பார்த்திருப்பீங்களே. போன வருஷம் அந்த தர்சிகாலம் பட்டை கிளப்பினாங்களா அந்த கேம்ல. அதே கேமு, அதே டெய்லர், அதே வாடகைங்க மாதிரி அதே கேம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்வாப் பண்றாங்கல்ல. சரியா, அந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து ரெண்டு பேர் நார்மல் ஹவுஸ்க்கும், நார்மல் ஹவுஸ்ல இருந்து பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ்க்கும் ஸ்வாப் பண்றாங்கல்ல. அந்த கேமுக்கு அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த தக்காளி இந்த சீசனை டாஸ்கே வைக்கிறாப்புல உங்களுக்கு ஐடியா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, என்ன நடந்தது அப்படிங்கறத பாத்துடலாம். அதாவது இப்ப பிக் பாஸ் டீமுக்கும் சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கும் இந்த டாஸ்க். சூப்பர் டீலக்ஸ் டீம்ல இருந்து 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. யார் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா பார்வதி, சுபிக்ஷா, கானா வினோத், இவங்க 3 பேரு. அடுத்து நார்மல் ஹவுஸ்ல இருந்து சபரீஸ் அந்த எஃப்ஜே, இவங்க 2 பேரு. சரியா, இவங்க சபரீஸ் எஃப்ஜே இவங்க 2 காலையும் இந்த வாத்து பொம்மை இருக்கும்ல, வாத்து பொம்மையா கோழி பொம்மையா, அதை காலை கட்டிக்கணும். இந்த அமுக்கணும்னா சவுண்ட் வரும்ல, அதை காலை கட்டிக்கிட்டோம் அப்படின்னம்னா அது நடக்கும்போது சவுண்ட் வரும்ல. அந்த சவுண்ட் கேட்டு ஆப்போனன்ட்ல உள்ள பார்வதி, சுபிக்ஷா, கானாவனத் இவங்க 3 பேர் கண்ணை கட்டிக்கிட்டு கையில ஒரு ஸ்பான்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, அடிக்கிற ஸ்பான்ஸ் மாதிரி. அதுல கலர் சாயம் எல்லாம் பூசி இருக்கும். சரியா, அதை பக்கத்துல இருக்க எஃப்ஜே மேலேயோ, எஃப்ஜேக்கு என்ன டார்கெட், எஃப்ஜேக்கும் சபரிக்கும் என்ன டார்கெட் அப்படின்னா ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டத்துல ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு போய் அங்க ஒரு கீ இருக்கும். அந்த கீயை எடுத்துட்டு மறுபடியும் அந்த எண்டுக்கே வரணும். ஏன்னா இடையில இந்த கட்டத்துக்குள்ள 3 பேர் அவங்களை அடிக்கணும் அப்படின்ட்டு வச்சிருப்பாங்க. கடைசியில பார்த்தா அப்படின்னம்னா இதுல பார்வதி ஓவரா பேசினாங்க. நான் அடிச்சுமே வச்சிருவேன். அதுக்குள்ளேயே சூப்பர் டீலக்ஸ்க்கு சண்டை வந்துருச்சு. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சிருக்கேன், யார் சூப்பர் டீலக்ஸ் இதை பார்ட்டிசிபேட் பண்ண போறா. யாருமே கானா வினோதா இருந்தாலும் சரி, சுபிக்ஷா இருந்தாலும் சரி, பார்வதி 3 பேருமே யாரையுமே டிஸ்கஸ் பண்ணாம நான் போறேன் அப்படின்ட்டாங்க. இதை பார்த்து ரம்யா ஜோப் செம காண்டாயி, எதுனா டீம் ஏதா பண்ணணும்னு சொன்னீங்களே இப்ப பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு சண்டை போய்க்கிருந்தது. மறுபடியும் ஆக்டிவிட்டி ரூமுக்கு இந்த போட்டியை நடத்த ஆரம்பிச்சாங்க. தலைவர் கனி தான், வேற யாரும் இல்ல. சரியா, இப்படி நடந்துட்டு இருக்கல ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. இவங்க சுபிக்ஷா, பார்வதி, கானாவனத்து 3 பேரும் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்க. இவங்க ஓரமா ஓடி ஏன் கீழே குனிஞ்சு அடிக்கிறது, சுத்தி படிக்க அப்படியெல்லாம் கிடையாது. சும்மா கண்ட மணிக்கு அடிக்கிறது. அடிச்சவனே ஈஸியா சபரியும் எஃப்ஜேயும் ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு போய் அங்க 2 கீ தொங்க விட்டுருந்தாங்க. அந்த கீ எடுத்துட்டு மறுபடியும் அதே எண்டுக்கு வந்துட்டாங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துட்டாங்க. ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. இது வின் பண்ணவனே எஃப்ஜேயும் சபரியும் கையில பிடிக்க முடியல. நம்ம பார்வதி மூஞ்சி செத்து போச்சு. இருந்தாலும் அந்த சமாளிப்பாங்களை சிரிச்சுக்கிட்டே அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிருந்தாங்க. கடைசியில ஸ்வாப்பிங் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்வாப்பிங்ல யார் யார் போயிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் காலையில என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா கெமியும் விக்ரமும் போயிருப்பேன் அப்படின்னு. காலைல சோர்ஸ் அப்படிதான் சொன்னாங்க. ஒருவேளை இதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் நடந்து மறுபடியும் மாத்துறாங்களா என்னமோ தெரியல. 3வது ப்ரோமோலே அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பிக் பாஸ் டீலக்ஸ் டீம்ல சபரியும் எஃப்ஜேயும் தான் உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கு பதில் நார்மல் ஹவுஸ்க்கு யார் போயிருக்கா அப்படின்னு பார்த்தாங்கன்னா வியானாவும் பார்வதியும். சரியா, போட்டியே எதுக்கு போட்டி அப்படின்னம்னா பிக் பாஸ் டீம்ல நார்மல் பிக் பாஸ் டீம் இருக்காங்களே அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா அங்க இருந்து 2 பேர் ஸ்வாப் நடக்கும்ல. அவங்க 2 பேர் யார் வரணும், ஸ்வாப்பும் நடக்கணும், அதே டைம் யார் வரணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணாங்க. அதை நார்மல் பிக் பாஸ் சபரி எஃப்ஜே வின் பண்ணதுனால அந்த பக்கத்துல இருந்து வியானாவும் பார்வதியும் வர வச்சுட்டாங்க. சரி, இந்த பக்கத்துல இருந்து யார் போனோம் அப்படின்னம்னா கண்டிப்பா நாங்க விளையாண்ட நாங்களே போறோம் அப்படின்ட்டு சபரியும் எஃப்ஜேயும் போயிட்டாங்க. இப்ப இதுதான் ஸ்வாப் நடந்திருக்கு. இந்த ஸ்வாப் நடந்த உடனே எஃப்ஜேயும் சபரியும் தலகால் புரியாம பயங்கரமா விளையாடுறாங்க. ஒரு பக்கம் பார்வதி ஏதோ இதை நான் தோத்ததை மறைக்காம அப்படியே என்ஜாய் பண்ண மாதிரி கிமி கூட விளையாடுறாங்க. எவ்வளவு வன்மத்தோட பேசுவாங்க. அந்த வன்மம் எல்லாம் கிடையாது, அப்படியே சிரிச்சு ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா வியானாக்கு மூஞ்சி செத்து போச்சுன்னு எஃப்ஜே வியானா முன்னாடி போய் பயங்கரமா மோக் பண்றதாவா சீப்பா அப்படிங்கிறது அந்த எஃப்ஜேக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லன்னு சொல்றாங்களே அது உண்மைதான். ஆனா அந்த எஃப்ஜே ஜெயிச்சோன்னே அந்த கரடி மூஞ்சிக்கு எவ்வளவு ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி ஆதிரைக்கு சந்தோஷம். தான் டீம் தோத்தாலும் பரவாயில்ல, தன்னோட ஆளோட டீம் ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு அது வீட்டுல அதாவது நார்மல் ஹவுஸ் பிக் பாஸ் வெற்றி பெற்றவனே யாரு கை தட்டினாங்களோ இல்லையே அந்த ஆதிரை பயங்கரமா கை தட்டு அப்படின்ட்டு. இதுக்கு எதுக்கு நீ சூப்பர் டீலக்ஸ் டீம்ல இருக்கணும், நார்மல் பிக் பாஸ்ல இருந்திருக்கலாம்ல. இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இதுல வியானா ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா ரொம்ப சபரியும் சரி எஃப்ஜேயும் சரி வின் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு தனக்கணத்துல வியானாக்கு முன்னாடி பயங்கரமா மோக் பண்ணி ஒரு மாதிரி பயங்கரமா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை கனி அப்படியே தீர்த்து வச்சுட்டாங்க. ஏன்னா வீட்டு தலை கனி தானே,
இப்போ வந்து ரூல்ஸ் அப்படியே மாறும். இனிமேல் தான் கேம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. ஏன் அப்படின்னா சபரிய ஒரு பக்கம், பார்வதி ஒரு பக்கம். பார்வதி அந்த பக்கம் கமருதீன் கூட சேர்ந்துட்டாப்ல. அதனால கேம் வந்து நீ எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்க போறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்வாப்பிங் வந்து கரெக்டா தான் இருக்குமா? இல்ல இந்த ஸ்வாப்பிங்க்கு சபரி எஃப்ஜேக்கு பதிலா வேற யாரா போயிருந்தா உனக்கு நல்லா இருந்திருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.